வீடியோவில் வந்து இருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்கணும் ஐபிஎல். வேர்ல்ட் கப் முடிஞ்சு போயிச்சு, இப்போதான் ஐபிஎல். ஐபிஎல்ல கிரிக்கெட் தவிர நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ராணாவோட ஃப்ளையிங் கிஸ். எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன் மயக்க அகர்வால் அவுட் பண்ண உடனே நிதிஷ் ராணா வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பார். அந்த செலிப்ரேஷன் அப்பயே பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு ரோஹித் சர்மா கூட அதை வச்சு மயக்க அகர்வாலை கிண்டல் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கேகேஆர் ஃபைனல்ஸ் வின் பண்ண உடனே ஷாருக் கான் அதே மாதிரி செலிப்ரேஷன் பண்ணி சென்ட் ஆஃப் கொடுத்துருப்பாரு. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? பேட் கமின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. மற்ற கிரிக்கெட்டர்லாம் பண்ணாத ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரெஸ்பெக்ட் ஃபார் பேட் கமின்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆவேசம் படத்தில் அந்த ட்ரெண்டிங் ரீல்ஸை கிரிக்கெட்டர்ஸை ட்ரை பண்ணி போட்டிருப்பாங்க. அது வாங்க பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறது எம்ஐக்கும் சிஎஸ்கே நடந்த ஒரு மேட்ச்சில் எம்எஸ் தோனி கடைசி 4 பாலில் 20 ரன் அடித்து விளையாசிருப்பார். அப்படி விறுவிறுப்பாக போன மேட்ச்சில் போகும்போது கடைசி அந்த பால் ஒரு ஃபேன்ஸ் கட்டி கொடுத்துட்டு போயிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேட் கமின்ஸும் கேக்கும். அவர் கேக்கு சாப்பிட்றதுக்காக மேட்ச் ஜெயிப்பார் போல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாரை பார்த்தீங்கன்னா, குணால் பாண்டியா பற்றி தான். இது உண்மையாலுமே பாடத்தக்கப்படுகிற விஷயம் தான். மேட்ச் முடிஞ்சு ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு குணால் பாண்டியா பிளேயர்ஸ்க்காக வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜில் இந்த வாட்டர் கேன், ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் இருக்கும்போது கொடுத்துருப்பாரு. இது உண்மையுமே பெரிய விஷயம் தான். இது நம்ம பாராட்டி தான் ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபி மேட்ச்க்காக ஆர்சிபி ஃபேன் ஒருத்தர் ஒரு ஜெர்சி ஒன்று ஆர்டர் பண்ணி அதை சீக்கிரம் அனுப்புகிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாரு. அது யார் பார்த்தாங்களோ இல்லை டிவிலியர்ஸ் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவரே போய் டெலிவரியுமே பண்ணியிருப்பாரு. சார் நீங்களா? சார் சத்தியமாக நம்பவே முடியல சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாரை பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங்கை பற்றி தான். இவருக்கு விராட் கோலி கிட்ட இருக்கிற பேட்னா அப்படியே பிடிக்கும்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு பேட்டை வாங்கி திரும்பி இன்னொரு பேட்டை கேட்டு கடைசியாக கஷ்டப்பட்டு எப்படியோ பேட்டையும் வாங்கியிருப்பார் ரிங்கு சிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல் டாஸ் இஷ்யூ. ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்ச்சில் டாஸ் போட்டதுனால டாஸ் காயினை ஃப்ளிப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஃபேப் டிப்ளிசி வந்து ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் இருந்த ஒரு மேட்ச்சில் வந்து சொல்லியிருப்பாரு. இது மிகப்பெரிய இஷ்யூ ஆனதுனால அடுத்த டைம் ஒவ்வொரு டைம் டாஸ் பண்ணும்போதும் அந்த காயினை கேமராவை ஜூம் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே பால் போடுற மாதிரி ரெடியாகி வார்ம் அப்லாம் பண்ணி மக்களை ஃபன் பண்ண விராட் கோலி தான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வருஷம் அந்த ஐபிஎல்ல லக்னோ வந்து ஆர்சிபி ஜெயிச்சவொடனே ஹெல்மெட்டை தூக்கி போட்டு ஆவேஸ் கான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. அதை வந்து விராட் கோலி இந்த வருஷம் சும்மா அவரை விளையாட்டுக்கு அதை இமிட்டேட் பண்ணி கிண்டல் பண்ணி காமிச்சிருப்பாரு. எந்த மோத்தனாலும் காட்டு, நான் கண்ணாடி மாதிரில. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். ICC Men's T20 Cricket அமுக டுமுக அமால் டுமால்